வணக்கம் இடம்பலம் நேயர்களே. இன்னைக்கு ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான சாங்கை பாடாம நம்மளால வந்து ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏங்க ஏங்க இதுவும் ஃபேமஸான சாங் தானேங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் சாங், அதிகமா வந்து ஸ்பாட்டிஃபைல எல்லாராலும் கேட்ட சாங். ஹாப்பி பர்த்டே டு யூ பாடுங்க கூட சேர்ந்து. ஹாப்பி பர்த்டே டு யூ வித் தயிர் வடை அப்படின்னு. அது ஹாப்பி பர்த்டே மை சன் அப்படின்னு மை சன் தந்தைகள் தான் வந்து மகனுக்கு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஹாப்பி பர்த்டே மை சன் அப்படின்னு இந்த என்னைக்குமே நம்மளுக்காக வந்து ஓய்வறியாம வேலை செய்த இந்த சூரியன் பிறந்த நாள் கேரளா சீஃப் மினிஸ்டர் மாதிரி பண்றீங்க. அவங்க ஊர்ல ஒரே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவருக்காக இளையராஜா, இசைஞானி இளையராஜாவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த நாளை தள்ளி வச்சுக்கனால இசைஞானி இளையராஜாவுடைய பாட்டே வந்து இன்னைக்கு கலைஞரோட டெடிகேட் பண்ண. அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்னா இசையரசன் வந்து, அதாவது இசையரசன் பிறந்த நாள் இன்று, நாளை இம்சையரசன் பிறந்த நாள் அப்படின்னு நம்ம வந்து சொன்னதே எதுக்காக அப்படின்னா, இந்த இம்சையரசனை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இசையரசனுடைய பிறந்த நாளையே தள்ளி போட்டவர்கள். யார் தள்ளி போட்டா? அவரே தள்ளி போட்டுக்கிட்டாரு. இவர் மேல இருக்க மரியாதையும் அன்புலையும் பண்புலையும். மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவரை ஃபோர்ஸ் பண்ணது இது மட்டும் இல்லை. நீங்க திருவள்ளுவர் பத்தி இப்ப நிறைய பேச்சுக்கள்லாம் வருது இல்லையா? வைகாசி அனுடம் தான் வந்து வள்ளுவருடைய பிறந்த தினம் அப்படின்றது முடிவு செய்யப்பட்டு, தமிழ் அறிஞர்களால் முடிவு செய்யப்பட்டு, இவங்க சொல்லக்கூடிய மறைமலை அடிகளிலிருந்து 1935 அவங்க எல்லாரும் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து கூட்டம் கூட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே முடிவு செய்யப்பட்டது என்ன? வைகாசி அனுடம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒவ்வொரு ஆண்டும் அது மாறும். கிரிகோரியன் கேலண்டர் படி ஒவ்வொரு ஆண்டும் மாறும்ன்றதுனால இவங்க என்ன பண்ணாங்க, ஜூன் 2 அப்படின்றத ஒரு தேதியாக முடிவு செய்து, ஜூன் 2 தான் வந்து வள்ளுவர் பிறந்த தினம் அப்படின்னு அதை வந்து 1966 இது அனுஷ்டிக்கப்படும். அரசு விடுமுறை அப்படின்றத முடிவு பண்ணாங்க. இது முடிவு பண்ணதை பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு திமுக இது பக்தவத்சலம் தான் முதலமைச்சராக இருந்தார். திமுகவுடைய பொதுச் செயலாளராக திரு அண்ணாதுரை அவர்கள் இருந்தார். பக்தவத்சலம் வந்து முதலமைச்சராக இருந்து இதை அறிவிக்கிறாரு. இதை வரவேற்றது யார்? உள்ளபடி திரு அண்ணாதுரை அன்னைக்கு. சரியா? அது மட்டும் இல்லை, 67 ஒரே வருஷம் தான், 66 அதை கொண்டாடுறாங்க. 67 ஆட்சி மாற்றம். 67 பார்த்தீங்கன்னா 67, 68, 69, 70 அண்ணாதுரை மறைந்ததுக்கு அப்புறமும் சொல்கிறேன் நான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 தான் கொண்டாடப்பட்டது. 71 கருணாநிதி மாத்துறாரு. ஏன் மாற்றினேன்? ஏன் ஜூன்லேருந்து ஜனவரிக்கு மாற்றினேன் அப்படின்னா, நாங்கள் வள்ளுவர் ஆண்டு என்று கொண்டு வரப்போகிறோம். இது என்னடா வள்ளுவர் ஆண்டு அப்படின்னா, வள்ளுவருடைய பிறந்த தினம் என்பதனை நாங்கள் வந்து தேதி முடிவு செய்திருக்கிறோம். அது என்ன முடிவு செய்தார்கள் என்றால், கிறிஸ்துவிற்கு முன் கிமு 41 ஏதோ ஒரு இதுதான் வள்ளுவர் பிறந்தார். அதனால் அதிலிருந்து நாங்கள் வள்ளுவர் ஆண்டு என்று வைத்திருக்கின்ற காரணத்தினால, இப்போ சப்போஸ் 2026 அப்படின்னா இதிலேருந்து 41 ஆண்டோ 31 ஆண்டோ அந்த கணக்கு என்னவோ அதை ஆட் பண்ணி அது வள்ளுவர் ஆண்டு அப்படின்ட்டு. இதை 81 எம்ஜிஆர் அரசாங்கம் இவங்களும் அதை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, 71 கெசட் நோட்டிஃபிகேஷனை எப்படி கொண்டு வந்த வள்ளுவர் எப்பொழுது பிறந்தார் என்பதனை தமிழக அரசாங்கம் எப்படி முடிவு செய்ய முடியும்? வள்ளுவர் 4000 ஆண்டுகளுக்கு முன்னே கூட பிறந்திருக்கலாம்ல, இல்லை 5ஆம் நூற்றாண்டில் கூட பிறந்திருக்கலாம். தமிழ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ், அதாவது வரலாற்று அறிஞர், தமிழை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று அறிஞர் எடுத்துக்கலாம். அவர் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் வந்து வள்ளுவருடைய அந்த திருக்குறள் அந்த காலகட்டத்திலாம் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கொடுக்குறாரு, ஒரு வாதத்தை வைக்கிறார். இதை ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்காம போகிறோம். நம்முடைய கேள்வி, ஒரு அரசாங்கம், நீ யாரையா வள்ளுவனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நீ யார்? நீ எப்படி கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுப்ப? சரிங்க, தேவையெல்லாம் பர்த்டே பாயை பற்றி பேசாமல் நீங்கள் டிவைட் பண்ணீங்க. இல்லை, பர்த்டே பாய்க்கு வருவோம். ஏன்னா உன் பொண்ணுக்கே நீ பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலையே, நீ வள்ளுவனுக்கு கொடுக்க போயிட்ட. உன் பொண்ணுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல கருணாமூர்த்தின்னு தானே போட்டிருக்கு. தந்தையின் பேர் என்னன்னா கருணாமூர்த்தி. என்னன்னா தட்சிணாமூர்த்தி கருணாநிதி அப்படின்றத சேர்த்து கருணாமூர்த்தி. எப்படிலாம் பித்தலாட்டம் பாருங்க. இல்லை, உன் பொண்ணுக்கே உன்னால் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, இதில் நீ வள்ளுவனுக்கு கொடுக்க போயிட்டியா? பூரி வேற சோளா வேற, சோளா பூரின்னு ஒன்றா சேர்த்து சொல்லையா? அந்த மாதிரி கருணாமூர்த்தி நம்ம வச்சுக்கலாம். அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ திருட்டு ரயில்
அப்படின்னு சொல்றது, திருட்டு வேற ரயில் வேற, திருட்டு ரயில் அப்படின்றது ஸ்டாப். சொல்றது. இளையராஜா சாங் வந்து பாடி தான் வந்து திருப்பியும் தொடரணும்னு நினைக்கிறேன். திருவாரூர் ஊரினிலே தேரோடும் வீதியிலே திருட்டு ரயில் ஏறி வந்தவனே. ரயில் திருட்டு ரயில் ஏறி வந்தவனே. இதெல்லாம் திருவாரூர், தெருவோரம், திருட்டு ரயில், அப்படி இப்படி மேட்சிங்கா வருது இல்ல. எனக்கு விஜய் மாதிரி தூர சக்தி தூத்திர சக்தின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வேற வழியே இல்லை. இது வந்து நேர் விருப்பம், என்னுடைய விருப்பம். கலைஞர் அவர்கள் தயிர் வடை ரயிலேறி வந்ததில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னா அது என்ன அப்படின்னா, அவர் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு நெகட்டிவா யோசிக்காதீங்க. ஆமா, அவர் ரயிலே திருடாம போனாரேன்னு பாசிட்டிவா யோசிங்க அப்படின்றதுதான். இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க பேனா சிலையை வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் டிடிஆர் சிலையை வச்சிருக்கணும். உன் பரம்பரைக்கு வழிகாட்டி அந்த டிடிஆர் தான். அந்த டிடிஆர் ஒரு நாள் வேலை செய்யாத காரணத்தினால தான் உன் பரம்பரை இன்னைக்கு என்ன, உன் பரம்பரை மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 150 பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி யாருமே திருட்டுத்தனமா ஊழல் பண்ணிடக்கூடாது. வேற நிதி, அப்புறம் வேற ஒரு நிதி, இதெல்லாம் வந்து அது எங்கிருந்து, அந்த ஒரு டிடிஆர் அன்றைக்கு வேலை செய்யவில்லை அப்படின்ற ஒரு காரணத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்க வந்து முடியுது பாருங்க. இல்ல இன்னைக்கு ஒரு அரசியல் டிடிஆரா வந்து பாத்தீங்கன்னா, யாருமே ஒரு திருட்டு ரயில்ல தமிழ்நாட்டுக்கு ஏறி வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டின் சொத்துக்களை திருட்டு ரயில்ல எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு டிடிஆராவே முதல்வர் விஜய் அவர்கள் கருப்பு வெள்ளை கோட்டு போட்டு வேலை செய்யறாரு. அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் தானே இந்த பிறந்த நாள் தள்ளி வச்சுக்கல, தள்ளி வைக்கப்பட்டது. அவரு கருப்பு கோட்டு போடுறதுக்கான காரணம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். சரியா, அது முன்னில் அவருக்கு கேது பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த கருப்பு கோட் என்பது இந்த கழுத்தில் படும் அளவுக்கு இருக்க வேண்டும். இதனாலதான் இந்த கருப்பு கோட். சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க. இல்லைங்க, நீங்க உங்களுடைய வரும் விளாக்ஸ்லயே ஒரு ஜோசியக்காரரை கொண்டு கேளுங்க. சரி, அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. தப்புன்னு நான் சொல்ல வரல, அவங்க உங்களுடைய நம்பிக்கை. சரியா, இதுக்கு அவர் விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு. கருப்புனா என்ன தெரியுமா, வெள்ளைன்னா என்ன தெரியுமா அப்படின்னு. கருப்புனா என்ன தெரியணும், வெள்ளைன்னா என்ன தெரியணும். இந்த கோட்டு போடுறது ஒரு பெரிய இதுவா, கோட்டு போடுறது முக்கியமான ஒரு நிகழ்வாக அம்பேத்கர் பார்த்திருக்கலாம். ஏன்னா அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தாரு. சரியா, அம்பேத்கருடைய குடும்பமே செல்வந்தர் குடும்பம் தான். சரியா, விஜயோடைய குடும்பம் வந்து ஒடுக்கப்பட்ட குடும்பம்லாம் கிடையாது. விஜயோடைய குடும்பம் அவங்களும் அந்த அப்ப காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான். சரியா, அதனால இந்த ஒடுக்கப்பட்டதுனால நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல போறாருனாக்கா, அது நகைச்சுவை மட்டும் இல்லை, பிளாக் ஹியூமர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பிளாக் கோட்டை பற்றி பேசுறதுனால பிளாக் ஹியூமர்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்றேன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் கோட்டு மாற்றத்துக்கும் இருக்கப்பட்டவர்கள் கோட்டு மாற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இருக்கப்பட்டவர்கள் கோட்டை மாட்டிக்கிட்டு நான் கோட்டு மாட்டிக்க கூடாதா அப்படின்னு பேசுறது, நீ வந்து அவங்கள்ட்ட இருந்து அவனுடைய பிரபலத்தை நீ பிடிங்கிற. சரியா, திருமாவளவன் கோட்டு மாற்றத்துக்கும் விஜய் கோட்டு மாற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்லை, அந்த அரசியல் எனக்கு புரியுதுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இவருடைய கோட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் விட்டுருங்க. எனக்கு பகுத்தறிவு பகவனா வந்து வீல் சேரில் வாழ்ந்துட்டு போனேன் கலைஞர் கருணாநிதி அவர் கூட அது மஞ்சள் துண்டுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன அப்படின்னு. அதான் அந்த குரு பார்வை இருக்கணும் அப்படின்றதுனால, அது கழுத்தில் படுற மாதிரி இருக்கணுன்றதுனால அந்த மஞ்சள் துண்டு தான். இதை கேட்டால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து எனக்கு வந்து மஞ்சள் துண்டு போட்டு விட்டார். எப்போ போட்டு விட்டாரு, 1980களில், என்ன 80களிலையோ whatever அவர் போட்டு விட்டதுனால. இதே மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்காரு 86ல் அண்ணா அறிவாலயம் திறப்பு விழா, செப்டம்பர் 17 என்னமோ நினைக்கிறேன். சரி, அண்ணா அறிவாலயத்தை திறக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வன்னியர் சங்கம் வந்து அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் தான் வன்னியர் சங்கம் அவங்க வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஓகே, போராட்டத்தை அறிவித்த அந்த காலகட்டத்தில் அது ஏதோ ஒரு 4 நாள் போராட்டமோ 5 நாள் போராட்டமோ, அது நடுவில் இந்த தேதி வருது. ஓகே, இந்த தேதியில் நீங்கள் திறக்காதீங்கன்ற கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா, கட்சிக்காரங்க உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் பல்வேறு இடங்கள்லேருந்து வருவாங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கின்ற சமயத்தில் இவங்க வராங்கன்னும்போது கிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது, சொன்ன தேதியில் திறந்தே ஆகும்னு இவர் திறக்கிறாரு. சிறந்துட்டு போகிறாங்க இல்லையா இந்த திமுக காரங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, வட மாவட்டங்களில் போகும்பொழுது, திரும்பி போகும்போது, வண்டியில் போகும்பொழுது இவனுங்க சில சாதி ரீதியான கோஷங்களை எழுப்பி அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகி ஒரு கலவரமாக வெடிக்குது. ஐயோ, இன்னி வரைக்கும் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலவரத்துக்கு அடித்தளம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. சரியா, அப்போ திட்டமிட்டு கருணாநிதியின் உத்தரவின் பேரில் தான் இது நடந்திருக்கணும்னு நான் நம்புறேன்.
சரியா? அப்போ அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களே கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? கருணாநிதியின் கைகளில் ரத்தம் படிந்திருக்கிறது அப்படின்னு அறிக்கையை கொடுக்குறாரு. நாங்க இவ்வளவு சொல்லி நீங்க வந்து இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த திறப்பு விழாவை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க சொல்லக்கூடிய இந்த மஞ்சத்துண்டு இல்லை வேற வேற சென்டிமெண்ட்டு இது எல்லாமே இது இப்போ சுத்த நான்சென்ஸ். இதே இப்போ 2006 நினைக்கிறேன், 2006 சரி, கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட உடனே 96 நினைக்கிறேன், நேராக அவர் ஊருக்கு போறாரு. அங்காள பரமேஸ்வரி கோவில் திருவாரூர்ல. அது அவங்களுடைய குடும்ப கோவில், குலதெய்வம் பார்க்கப்படுகின்றது. அந்த கோவிலில் போய் நின்று தரிசனம், ஸ்டாலின், கருணாநிதி இவங்க எல்லாரும் தரிசனம். சரி, இப்போ அப்படியே நம்ம கருணாநிதிகிட்ட வருவோம். அம்மன் எப்பொழுதுடா பேசியது முட்டாள், இது கருணாநிதியுடைய வசனம். எங்க பராசக்தியில. சரியா? அம்மன் இப்பொழுது மட்டும் பேசினாடா முட்டாள் அப்படின்னு யாராவது கேட்டுருக்கணும் கருணாநிதியை பார்த்து. சரியா? திருட்டுறையில் முட்டாள், அம்மன் இப்பொழுது மட்டும் பேசினாடா அப்படின்னு கேட்டிருக்கணும். சரியா? ஏன் சொல்ல வரேன்னா, எப்படியெல்லாம் வந்து இந்த அதாவது தங்களுக்கு தேவைங்கிற பொழுது அது மாற்றி அமைத்துக் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்காங்க. அப்ப மட்டும் நீ அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போவியா? அப்போ மட்டும் நீ வந்து உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீ முன்வைப்பியா? மற்றவங்களெல்லாம் பார்த்து எள்ளி நகையாடுற, மற்றவங்களெல்லாம் பார்த்து ஏளனமாக பேசுகிற, மற்றவங்களெல்லாம் அசிங்கமாக பேசுகிற, தரக்குறைவாக பேசுகிற. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். கருணாநிதியுடைய புகழ் என்று இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு கருணாநிதித்தனம் இருக்கும் அப்படின்றத நம்ம அழுத்தம் திருத்தமாக ஆழமாக சொல்ல முடியும். என்ன ஒரு தத்துவம் இதை இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கருணாநிதி செத்ததுக்கு அப்புறமும் போய் தயிர் வடையை வச்சுக்கிட்டு இங்கே கத்துறானுங்களே. அது மாதேஷோட ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க. ஆகவே எழுந்துவா தலைவா, எழுந்துவா தலைவர். இந்த எழுந்து வந்து என்ன பண்ண போறாரு? மாநாட மாறுபாடு நிகழ்ச்சி பார்க்க போறாரா கலைஞர் டிவியில்? இல்லை தயிர் வடையை சாப்பிட்டு திரும்பி படுத்துக்க போறாரா? அதாவது இதுக்கு ஒரு முரசொலி பத்திரிகையை வேற வைக்கிறானுங்களாம். ஏன்னா எழுந்து வந்து தயிர் வடையை கடிச்சிக்கிட்டு முரசொலியை படிச்சுட்டு திரும்பி சரிப்பா நான் திரும்பி போறேன் உள்ள போய் படுத்து போறேன். நீங்க திரும்ப திரும்ப வந்து இந்த உச்சி வெள்ளியோ மாநாட மார்பாட சொல்றது அந்த தயிர் வடைக்கு நடுவில் இருக்க அந்த ஓட்டை மேங்க மனசுல இருக்க ஓட்டை தான் எனக்கு தெரியுது. இல்லைங்க, அந்த தயிர் வடையில கூட ஓட்டை இருக்கணும்னு கருணாநிதி கண்டிஷன் போட்டிருக்காருன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. எப்பவுமே வடையில ஓட்டை இருந்தது தாங்க, அதையும் கலைஞர் தான் கொண்டு வந்தாருன்னு அவங்க கட்சிக்காரங்க. இல்லைங்க, அவருக்கு வைக்கிற படையல்ல கூட ஓட்டையோட இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அது அவருக்கான பிடித்தம் தானே. சரி எனக்கு கொடுங்க, நான் இந்த வடை சாப்பிட்ற மூடே போயிடுச்சு எனக்கு. இது தயிர் வடைங்கிறது என்னோட மெனுலேருந்து நான் எடுத்துட்டேன். எனக்கு கடைசியாக எனக்கு ஒரு மேட்ரு இன்னைக்கு என்ன, அந்த தயிர் வடையும் கூட திருட்டு தயிர் வடையாக இருக்கும். இங்கே வந்து அடிச்சு பிடிங்கி கொண்டு வந்து வச்சிருப்பானுங்க. சரி, ஓகே. அப்பா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்த நாளுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வச்சு மலர் தூவி பார்த்தீங்கன்னா மரிசனாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோக்கு செருப்பு மேலே போட்டு காரியா துப்புவாங்க. ஃபோட்டோவுக்கு மலர் தூவி மாலை போட்டு கருணாநிதி வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. வேற என்ன? ஐயோ அது இல்லைங்க பிரச்சனை. நான் அப்புறம் கண்ணை நல்லா கசக்கி பார்க்குறேன், இது ஸ்டாலின் இல்லையே. ஐயோ லைட்டாக பார்க்க வந்து எக்மோரில் நின்ன பிரசன்னா மாதிரியே இருக்காரு. எக்மோரில் இல்லைன்னா ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே என் சார்பாக வந்து கலைஞர் கருணாநிதிக்கு வந்து மலர் தூவி, இவங்களே தீய சக்தின்னு சொல்லுவாங்களாம், இவங்களே மலரின் தூவுவாங்களாம், நீயே பாம்பு வைப்பியா நீயே எடுப்பியான்ற மாதிரி அவங்களுக்குள்ள. இதுதான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்றது. உனக்குள்ள இருக்கிற அந்த திமுக அப்பப்போ எட்டி பார்க்கணுன்ற மாதிரி உனக்குள்ள இருக்க கொண்டே நீ மறைக்க இல்லை. அப்படிலாம் சொல்ல முடியாது. திருச்சியில பார்த்தா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, அந்த 100 யூனிட் மின்சாரம் ஜெயலலிதா மேடம் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை சொல்றாரு. அதே மாதிரி ஒரு மரியாதை முன்னாள் முதல்வருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துறாங்க. இது உங்களுக்கு என்ன வந்து வயிறு எரியுது? நான் என்ன கேட்கிறேன்னா, நீ ஜெயலலிதா மேடம் கொடுத்தது 100 யூனிட் மின்சாரம்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள்லாம் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல. நீங்க யாருக்கு தான் நேர்மையா இருந்திருக்கீங்க? நீங்க கொள்கை தலைவர்கள்னு சொல்லியிருக்கீங்களா? 5 தலைவர்கள் சொல்லியிருக்கீங்களா? இந்த 5 தலைவர்களுடைய கொள்கையை ஏதாவது கடைபிடிச்சிருக்கீங்களா? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அது நமக்கு எந்த அரசியல் கட்சியும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எந்த சித்தாந்தத்திற்கும் எந்த கொள்கைக்கும் நேர்மையானது கிடையாது. அது எந்த கட்சியாகனா இருக்கட்டும். நான் சொல்றது பழம்பெரும் கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல ஆரம்பித்து காங்கிரஸ் பாஜகன்னு எடுத்தீங்கன்னா எந்த கட்சியுமே அவர்கள் அந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது முன்மொழிந்த கொள்கைகளாக இருக்கட்டும் சித்தாந்தமாக இருக்கட்டும் அதற்கு அவர்கள் நேர்மையாக இருந்து கிடையாது, இருக்கவும் முடியாது. ஏன்னா தேர்தல் அரசியல் வந்துட்டா காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரி, அது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும், இவங்களோட கட்சிக்கும் பொருந்தும். நம்முடைய கேள்வி, நீ தான் தீய சக்தின்னு சொல்றாங்க, அப்புறம் அங்கே போய் நிற்கிற
எனக்கு முன்னாள் முதல்வருங்க ஒரு மரியாதை So what? கொடுக்கலாம் தான். ஸோ வாட்? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாரு முன்னாள் முதல் அப்படி சொல்லிட்டு போங்க. அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொண்டையே மறைக்க முடியலன்னு சொல்லிட்டு போங்க. என்ன கருணாநிதி அயோக்கியம் தான். முன்னாள் முதலமைச்சரா இருந்தாருன்னா இன்னாள் முதலமைச்சரா இருந்தாரு. நீங்க எல்லாத்தையும் இப்போ மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய படத்தை பெருசா காட்டி வந்து அவரை வந்து கௌரவப்படுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா உணவகத்தை சில திமுகவினர் உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலினே நேரடியா தலையிட்டு உத்தரவிட்டு அம்மா உணவகத்துல யாருமே வந்து அந்த பேரை அகற்றக்கூடாது சொன்ன மாதிரி வந்து முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு தாவேக்கா மரியாதை செஞ்சா உங்களுக்கு என்ன? நான் இப்ப என்ன சொல்றேன்னா அம்மா உணவகத்தை நாங்க திரும்ப என்ன சொன்னோம், நீங்க உணவகத்தை நடத்துங்க, நீ கருணாநிதி பேர்ல கூட வச்சு நடத்துங்க. என்ன கருணாநிதி பேரை வச்சு அவனை சாப்பிட வர மாட்டான். ஏன்னா சாப்பிட வந்தா காதல் இருக்கிறதெல்லாம் வந்து போயிடுமோன்னு பயப்படுவான். அது வேற விஷயம். ஆனா வேஷ்டி கட்டிட்டாங்க வந்து காதுல எதுவும் அணியாம வர ஏழைங்க தாங்க ரொம்ப அதிகம். அதுதாங்க அந்த ஏழைகள் இருக்கக்கூடிய அந்த ₹1 ₹2 கூட நீங்க பிடிப்பானுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் தான். அது இருந்துட்டு போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா நீ கருணாநிதி பேர்ல கருணாநிதி உணவகம் கூட நடத்திக்க, கான்செப்டை விட்டுறாதீங்கன்னு நம்ம சொன்னோம். சரியா? இவர்கள் எப்படியெல்லாம் வந்து செல்வி ஜெயலலிதாவை நடத்தினார்கள், எப்படியெல்லாம் கேவலமாக பேசினார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து வரலாறு இருக்கு. யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. சரியா? இறந்து போனதுக்கு அப்புறம் நீ வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஆள வேண்டாம் என்று தான் சொன்னோம், வாழ வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். நீ வாழவே கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம். நீ வாழவே தகுதியற்றவர்கள் தான் நாங்கள் சொல்றோம் உங்களை பார்த்து. இல்லை எனக்கு இதை சொல்லுங்க. இப்போ நீங்க விமர்சனம்னு ஒன்று வைக்கிறீங்க. பட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒய் ஆர் தே அக்செப்டிங் கருணாநிதி இன்டு தேர்? தே வில் அக்செப்ட் எவ்ரிபடி. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து திமுக தன்னுடைய என்னதான் வந்து திமுக என்னுடைய அரசியல் எதிரி என்று 100க்கு 300 முறை விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாலும் கூட ஃபேக்ட் என்னன்னா நீங்க திமுக பேக்ரவுண்ட்ல தான் வந்திருக்கீங்க. உங்களோட ரூட்ஸ் திமுக தானே. சரி, இப்போ நீங்க உடனே கேட்கலாம் அதிமுக ரூட்டும் திமுக தானே. யாருடைய திமுக? அண்ணாதுரை காலத்து திமுக. நீங்க கருணாநிதி காலத்து திமுகவோட அடையாளப்படுத்தி கொண்டவர்கள், கருணாநிதி காலத்து திமுகவோட அடையாளப்படுத்தி கொண்ட நபர்கள் தான். ராஜ்மோகன் இதே ஸ்டாலினை புகழ்ந்து பேசிய, இதே கருணாநிதியை புகழ்ந்து பேசிய வீடியோக்கள் ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் ஈரம் காயல. சரியா? இதே ஆதவ அர்ஜுனா இதே ஸ்டாலினுக்கும் இதே கருணாநிதிக்கும் இந்த கும்பலுக்காக வேலை செய்தவர் தான். சரியா? அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். இவங்க எல்லாருமே கருணாநிதியை புகழ்ந்து பேசியவர்கள், அல்லது கருணாநிதியை ஆதரித்தவர்கள், கருணாநிதிக்கு ஓட்டு போட்டவர்கள், இன்க்ளூடிங் விஜய். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பெருசாக எதிர்பார்க்க முடியும்? அதனால நீ போய் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்திக்கோ, அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ கருணாநிதிக்கு மரியாதை செலுத்தினாலும் செலுத்தவில்லை என்றாலும் கருணாநிதி ஒரு அயோக்கியர். சரியா? ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து நீ கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பையனை அடிக்க மாட்டான். ஏன் கேட்டா பர்த்டே அப்படிங்கறனால எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் வந்து புட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு பர்த்டேன்னு பார்க்காம இன்னும் ஸ்பெஷலா அடிக்கணும் இருக்கீங்க. இந்த மாதிரி ஆட்களை பர்த்டே அன்னைக்கு இன்னும் ஸ்பெஷலா அடிக்கணும். இந்த பர்த்டே பேஷிங்கா இது பேரு? ஆமா, இன்னும் அடிக்கணும்ன்ற நான். சரி, இப்போ கருணாநிதி அவர்கள் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த மாநாட மயிலாட சீசன் 420 நடந்துருக்கும். இது என்ன பெரிய கருணாநிதி இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? கருணாநிதி இருந்தா அதான் நடந்திருக்கும். வேற என்ன பண்ணிருப்பாரு? இல்லைங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை அவர் எப்படி எதிர்கொண்டிருப்பாரு? என்னத்தை எதிர்கொள்றதுக்கு என்ன இருக்கு? நீ எதிர்கொள்றதுக்கு என்ன இருக்கு? கருணாநிதி உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து உடன்பிறப்பே உளுத்தம்பிறப்பே அப்படின்னு கரகர குரல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இவ்வளவுதான். சரி, அதாவது சில பேர்கிட்ட வந்து கல்லுக்குள் ஈரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்குள்ள வந்து ஒரு கல்லுக்குடி அயோக்கியர்களுக்கெல்லாம் வந்து ஈரமும் கிடையாது, வேற ஈர வெங்காயமும் கிடையாது. இந்த காஞ்சி போன குவாரியில் ஈரத்தை தேடின என்னதான் முட்டாள்னு சொல்லணும். கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் பிறந்தநாள் அன்னைக்கு இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கல. மன்னிச்சுக்கோங்க உடன்பிறப்புகளே. நன்றிங்க. உடன்பிறப்புகளே உளுத்தம் பிறப்புகளே மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படிதான்டா பேசுவேன் அப்படி